வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு சுப்ரீம் ஸ்வாட் காட் அனிமோட 7 அப்புறம் 8வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாளாக இருந்தால் உனக்கு என்ன, முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்புன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன சம்மந்தம் இருக்கா, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேனே, அதை விட என்ன காரணம் உனக்கு தேவைன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்னு ஹீரோயின் கொஞ்சம் கடுப்பா சொல்ல, பாத்தீங்களாடா அழகு தான்டா, அவ கோவப்படுறப்ப கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்காடா. இந்தியன் சிட்டில இருக்கிற ஆங்க்வான் கிளானை சேர்ந்தவன் இவனுடைய அப்பா தான் இப்ப அந்த இடத்துல பாட்ரிச்சரா இருக்காரு. அவருடைய பேரு ஆங் யான் சாங்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஜிக்ஸ்வாங் மேன்ஷன், அதனால நீங்க கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க எல்லாரும் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு எனக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் அடிச்சு கீழே தள்ளிடுறான். அதை பார்த்துட்டு அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காகடா நீ இந்த இடத்துக்கு வந்த, நீ ஹீரோயினை கொஞ்சம் கடுப்பா கேட்டுக்கிட்டு இருக்க. இது ஒரு நல்ல கேள்வி. சீக்கிரமாவே என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாரையும் வென் ஃபேமிலி கிட்ட அனுப்பி நம்ம 2 பேரோடைய கல்யாணத்தையும் சீக்கிரமா முடிக்க சொல்ல போறன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் கூட பாதுகாப்புக்கு ஆளுங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கான். இப்ப என்னதான் இந்த இடத்துல நடக்க போதோ தெரியல, கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு அந்த 2 பொண்ணுங்களும் பேசிக்கிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒரு கிரிமினலை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதில் நான் செத்தே போயிடுவேன்டான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னுடைய நல்ல குணத்துக்கு நீ அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாமா, நீ என்ன அந்த மாதிரி வேலைக்கு ஆகாதவனை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அதை கேட்டு கொஞ்சம் கடுப்பாயிடுறான். நம்மளுடைய கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ண சொல்லிடுறேன், அதுக்கு நீ உன்னுடைய மனசை தயார்படுத்தி வச்சுக்கோ. ஒரே மாசத்துல ஆங் ஃபேமிலி சேர்ந்தவங்க உங்களுடைய வென் ஃபேமிலி கூட கல்யாணத்துக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த பார்ட்டில ஒன்னும் இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை, அதனால நான் உன்னை திருப்பி வீட்டுக்கே கூட்டிட்டு போத்தான்னு ஹீரோ கேட்கவும் சரின்னு ஹீரோயின் சொல்றான். அவனுங்க எல்லாரும் வழி விடாம முன்னாடியே நின்னுகிட்டு இருக்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, இவனுங்கள நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லவும், நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு நினைக்கிறியா, உன்ன மாதிரி ஒரு வேலைக்கு ஆகாதவன் போயிட்டு எங்களை எல்லாரையும் தோக்கடிச்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா. காடு நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கானவன்றத அவனுக்கு நிரூபிடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. வாங்க நம்ம சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடலான்னு ஹீரோயின் சொல்றா. அவனுங்க டக்குன்னு வந்து ஹீரோவை சுத்து போட்டுறானுங்க. ஒருத்த அடிக்க வர டக்குன்னு அவனுடைய கையில பவரை வர வச்சு அவனை அடிச்சு கீழே தள்ளிடுறான். இன்னொருத்த வரான், அவனையும் அவனுடைய காலால உதைச்சு கீழே தள்ளிடுறான். அந்த கார்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தவனையும் ஹீரோ அவனுடைய பவர் அனுப்ப அது வந்து அவன் மேல பட்டு போய் கீழே விழுந்துறான். நீ எப்படா உன்னுடைய சக்தி எல்லாத்தையும் திருப்பி மீட்டு எடுத்த, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ என்ன கொல்ல போறன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்த, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லடா, நான் யாருன்னு தெரியுமா, நான் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ கடுப்பாக்கி டக்குன்னு அவனுடைய கைத்தை பிடிச்சி மேல தூக்கிட்டு அதுக்கு இப்ப என்னடான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை கீழே போட்டுறான். ஹீரோயின் நின்னுகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வந்துடுறான். வணக்கம் மாஸ்டர்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்க. அவனுங்க எல்லாரும் கீழே விழுந்துகிட்டு இருக்கத்த பாத்துக்கிட்டு இருக்கான். இவர் என்ன தப்பு பண்ணாரோ தெரியல, இவர் ஏதோ நூடுல்ஸ் கேட்டு இருந்தாராம், அதனால ஷாப்கீப்பர் வந்து இவரை நூடுல்ஸ் வாங்கிக்கிட்டு போக சொன்னாரு, அதனால இவரை கொஞ்சம் போக விடுங்கன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவர் மூன் ஸ்கை ரிவரை சேர்ந்த ஃபேரி ஃப்ளோர் பாஸ் ஆயிடுச்சேன்னு ஹீரோயின் அவளுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம், நாங்க மண்ணு சைலண்டா எங்களுடைய வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், இவன் தான் உள்ளார வந்து புதுசா ஒரு சீனை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டான், அதனால தான் இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு நான் பார்த்ததே இல்லை, பப்ளிக் பிளேஸ்லேயே இந்த அளவுக்கு பயங்கரமா நடந்துக்கிறாரே நான் அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க அவனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டீங்க போல தெரியுது, அதனால நீங்க ஒன்றும் இதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த இடத்துக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், நான் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு போயே இருக்காது, அவனுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு அவர் சொல்லவும் என்னன்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடி இங்க நடக்குதுன்னு அந்த பொண்ணுங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. யூனியன் சிட்டியோடைய முன் டியானி ஸ்டேட்டஸ்க்கு இவர் இந்த அளவுக்கு நடந்துக்குவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இவர் பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, ஆனா இந்த விஷயத்துல நீங்க தலையிட்டு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க விரும்பல, அதனால நீங்க பின் வாங்குறது நல்லதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா இவனை பத்தி நான் கேள்விப்பட்ட விஷயம் எல்லாம் உண்மைதான் போல இருக்கு, இவன் ஈஸியா விட்டு கொடுக்குற ஆள் மாதிரி தெரியலன்னு அவருக்குள்ளரே சொல்லி
சொல்லிட்டு இருக்காரு. கொக்கால போய் உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், நீ என்ன ரிச்சானவனா இருந்தனா ரொம்ப சீன் போடுவியடா, நீ என்ன பை வாங்கணும்னு நினைச்சனா வாடா உண்டிக்கு உண்டி சண்டை போட்டு பாத்துக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்காதரா. சரி வின்லிங் வா நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் ஹீரோ கூடயே கிளம்பிடுறா. சரி வா நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ப்ளூ ட்ரெஸ்காரனும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இதை எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு ரொம்ப பயங்கரமான சம்பவம் நடந்துருச்சு, இவரு இந்த மாதிரி நடந்துக்குவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் அவனை குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அங்கிள் நீங்களும் என்னுடைய ஃபாதரும் பையன் நண்பர்கள் தானே, என்ன இந்த மாதிரி அடிச்சு போட்டுட்டு போறான், நீங்க ஏன் அவனை திருப்பி எதுவுமே பண்ணலன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. நான் ஒரு நல்ல காரியத்தை தான் பண்ணியிருக்கேன், இந்த பிரச்சனையை பெருசாக்க வேணாம், இந்த விஷயத்த பத்தி நீ உன்னுடைய அப்பா கிட்ட சொல்றது தான் நல்லதுன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கிள் நீங்க என்ன இந்த மாதிரி எல்லாம் சொல்லுறீங்க, இதை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல, அப்பா கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது, அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும், நான் உங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னதையும் மறந்துருங்க, இந்த சம்பவத்தையும் நீங்க மறந்துருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். சரியான முட்டாள் பையனா இருக்கான். இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகலாமா வேணாமான்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. சுவா பத்தின ரூமர் எல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல, அவனுடைய சக்தி திருப்பி வந்துருச்சான்ற மாதிரி அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். காலையில ஏஞ்சி எக்ஸசைஸ் பண்றது எவ்வளவு நல்லா இருக்கு, பார்த்தா அடி வாங்கினா காடு முன்னாடி வந்து நின்னுகிட்டு எங்களுடைய லாடு வந்திருக்காரு உங்களை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி வாடா போலான்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோவை வேற ஏதோ ஒரு இடத்துக்கு அவன் கூட்டிக்கிட்டு வந்துடுறான். நீ ஒரு வழியா இங்க வந்துட்டியாடான்னு அடி வாங்கினவன் சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ அதையெல்லாம் கண்டுக்காம உள்ளார வந்துடுறான். பார்த்தா அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.